வழக்கமாக அமைச்சர்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கும்போது இதெல்லாமும் கூட ஒரு பெரிய கன்சிடரேஷனாக இருக்கும். மாவட்ட பிரதிநிதித்துவம் கூட நிறைய சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறத பார்க்கின்றோம், அதில் நிறைய சமூக நீதி பார்க்கின்றோம். பட் இந்த குறை எப்படி பார்க்கப்படும் திரு? அதாவது சார், அதாவது சென்னையில் 7 அமைச்சர் கொடுத்துருக்காரு, நாமக்கல்லில் 3 அமைச்சர் கொடுத்துருக்காரு, காஞ்சிபுரத்தில் 2 அமைச்சர் கொடுத்துருக்காரு, ஈரோட்டில் 2 அமைச்சர் கொடுத்துருக்காரு, கோவையில் 2 அமைச்சர் கொடுத்துருக்காரு, தூத்துக்குடியில் 2 கொடுத்துருக்காரு, மதுரையில் 2 கொடுத்துருக்காரு, விருதுநகரில் 2 கொடுத்துருக்காரு. பாக்கியெல்லாம் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல 7 2 வச்சு கொடுத்துருக்கிறத ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். ரெண்டாவது, அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு முக்கியத்துவம் 50% கொடுத்தாலும் அதில் சில பேர் அமைச்சராகக்கூடியதுக்கும் அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிடணும், படிப்புகள், அதனுடைய சலுகைகள்லாம் எதிர்பார்த்து கொடுக்காரு. இப்போ பார்க்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட இதிலே 14 தான் கொடுத்துருந்தார். இவர் இன்னைக்கு 33 கொண்டு வந்து அவங்க வெல்லாத மாவட்டங்களே உண்டு. ஸோ வென்ற மாவட்டங்களே பிரதிநிதித்துவம் இல்லை. அதுதான் அதனுடைய ஆர்கனைசிங். அதாவது ஒரு அமைச்சர் பதவிக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய எலிஜிபிலிட்டி பார்க்குறாரு. பட் இப்போ அவர் ஜாதி மதத்தை பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு ஜாதி மதத்தை பார்க்காம தான் அவர் கொடுத்துட்ருக்காரு. ஜாதி மதத்தை பார்க்காம அவர் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நமக்கு இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த சமுதாயத்தில் வேணும், இந்த இடத்துல இந்த சமுதாயத்தை வேணும்னு அவர் பார்க்கல. இப்போ சென்னையில 7 அமைச்சர் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் 37 மாவட்டமா? 38 வருவாய். அப்படி பார்த்தா கூட நீங்க வந்து ஃபுல் அமைச்சரவையில கூட பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்கள் எனி கவர்மெண்ட் இருக்கும். சோ அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். எல்லாரும் இன்னாட்டு மன்னர் சார். இப்போ இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாம். அந்த தொகுதியை என்ன செய்யலாம்? இப்போ ஒரு சென்னையில இருக்கிற அமைச்சர் திருவள்ளூரையும் சேர்த்து பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அந்த இல்ல பொறுப்புகள் போடலாம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களே ஒரு இடத்துல இப்போ சென்னையில் அவர் வந்து ஒரு வில்சன், அவர் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அவர் இன்னும் கொஞ்சம் தென் மாவட்டம் தூத்துக்குடி அதெல்லாத்தையும் கவர் பண்ணாலும் சொல்லலாம். எதையோ ஒன்று அந்த மாவட்டங்களை வந்து பொறுப்பு அமைச்சரெல்லாம் போடலாம். இந்த மாவட்டத்தை நீங்கள் பார்த்துருங்க, அமைச்சர் அது மாதிரி கூட அவர் ஏதோ சிந்திக்க வேண்டிய. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா 38 மாவட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி 38ல் 35 அமைச்சர்கள் இருந்தாலும் இன்னொரு 3 மாவட்டத்துக்கு இல்லை. 3 மாவட்டத்துக்கு இல்லையா? அதனால எல்லா மாவட்டத்துக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மரபு நடைமுறை தவிர அதுல சட்டம் கிடையாது, கட்டமும் கிடையாது. பட் அதே நேரத்தில் எல்லாருமே ரெப்ரசன்டடா ஃபீல் ஆகணும்ல. இப்ப எல்லா மாவட்டத்துக்கும் அது தேவை. அடுத்து வர்றேன். அதுக்கு அவர் ஒவ்வொரு அந்த விடுபட்ட மாவட்டங்களில் வாரிய தலைவர்கள் கொடுக்கலாம். ஸோ அது பேலன்ஸ் பண்ணலாம். அதான் மொத்தத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் திரையரங்குகளில் முழுமையாக வெளிவரல. ஆனால் இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில் அந்த ஜனநாயகம் நடந்திருக்கு. எப்படி எல்லா தரப்புக்கும் சமூக நீதி அமைச்சர் விசாரிது, எல்லா தரப்புக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்கிறார் சார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியிலையும் சரி, அம்மா ஆட்சியிலையும் சரி 4 பேர் பெண்கள் வந்ததே இல்லை. 7 பேர் பட்டியல் இனத்தவர் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் இல்லை. ஈவன் காமராஜர் ஜெயலலிதா அமைச்சர்கள் இல்ல, அத்தனை பெண்கள் இல்ல, 3 பேர். எனக்கு தெரிஞ்சு 2001ல இருந்தாங்கல்ல, உப்பிலியாபுரம் சரோஜா இருந்தாங்க, வளர்மதி ஜெபராஜ் இருந்தாங்க, வளர்மதி இருந்தாங்க, செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்களும் சேர்த்து 4 வந்துருது. அவங்களோட சேர்த்து இது தனியா 4 இருந்தாங்க. முதலமைச்சர் அவங்க இல்லையா? முதலமைச்சர் நீங்க அமைச்சர் தான், ஃபர்ஸ்ட் அமைச்சர் தான் சார். முதலமைச்சர் இல்லாம எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். சார் ஆமா, ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். போன இதுல கீதா ஜீவன் அப்புறம் சமூக நலத்துறை அமைச்சர் இருந்தாங்களே, ராசிபுரத்தில் வென்றவங்க. போன இதுல 2 பேர் இருந்தாங்க. அதாவது ஒரு அமைச்சர் என்பவர் மாவட்ட அமைச்சர் அல்ல. ஒரு அமைச்சர் என்பவர் தமிழகம் முழுமைக்கானவர். அதை விட தமிழக முதல்வர் இருக்கார் பாருங்க, மாண்புமிகு விஜய், அவரும் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அதனால பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் 9 பேர் தான் இருந்தாங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் அமைச்சர் கொடுக்கல. அதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சரவையிலையும் அண்ணா அமைச்சரவையும் சரி, அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் கலைஞர் அமைச்சரவையிலும் எல்லா மாவட்டங்களுக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை. என்ன உங்களுக்கு தேவைன்னா என்ன செய்யலாம்னு சொன்னால், பக்கத்து மாவட்டம் இருக்குது. உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒருத்தர் அமைச்சராக இருக்காருன்னா அவர் விருதுநகரை பார்த்துக்குவார். இப்படி அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு தேவைகள் என்றால் அவர்களை போய் அணுகலாம். அது அல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அந்த மாவட்ட செயலாளர் அமைச்சராக இல்லாமல் கூட இருக்கலாம். அவர் மூலமாக வந்து முதல்வரை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 38 மாவட்டத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 கொடுத்தா கூட அது சீலிங்கை தாண்டிடுது, இந்த 35 தாண்டிடும். அதனால் எதையுமே நாம் வந்து அந்த மாதிரி குறுகிய கட்டணத்தோடு பார்க்கக்கூடாது. இப்போ என்னன்னு சொன்னால் அது பார்க்கக்கூடாது தான், அது வந்து சட்டமும் இல்லை. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஜியாகிரபிக் ரெப்ரசன்டேஷனும் பார்த்து அதை செய்வாங்க. என்ன அதுதான் நான் சொன்னேன். அவர் ஏன் தன்னுடைய மக்கள் இயக்கத்துக்கு வந்து இந்த அமைச்சர்கள் அதிகமாக கொடுத்துருக்காருன்னா, நாளைக்கு நினச்சா ஸ்டெப் டவுன் ஆகலாம், ஒருத்தர் கீழே இறங்கலாம், ஒருவரை மேலே போகலாம். இது ஒரு ஆரம்ப கட்டம்.
நீங்கள் இந்த ஆரம்பத்தில் நீங்கள் பாராட்ட வேண்டியது என்னன்னு சொன்னால், நேற்று வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சொல்கிறாரு, அமைச்சர்களும் அதிகாரிகளும் இனிமேல் நம்முடைய அரசு மருத்துவமனைகள் தான் மருத்துவம் பார்ப்பார்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். ஏன் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு, பல மாவட்டங்களில் வந்து மதிப்பெண் பெறுவதில் பின்தங்கி இருக்குது, அந்த மாவட்டங்களை நாங்கள் தனியாக கவனம் செலுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அம்மா உணவகத்தை வந்து நாங்கள் சரி செய்வோம், அது ஏழை எளியக்குள்ள இன்னைக்கு போய் நீங்கள் திரு சமீரன் வந்து நம்முடைய மாநகராட்சியினுடைய பொறுப்பாளர் தலைவர், அவர் போய் இன்றைக்கி அண்ணா நகரில் அம்மா உணவகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எங்கெங்கே அமைச்சர்கள் இருக்காங்க, எந்த மாவட்டத்தில் இருக்காங்க பார்க்குறத விட அவங்க என்ன செய்கிறாங்க தான் பார்க்கணும். இப்போ டாஸ்மாக் 230 நீக்கிறாங்க. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் பாராட்டியிருக்கு. உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. யார்? அந்த கடைகளுக்கு இடங்களுடைய உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அந்த சொத்து உரிமையாளர்கள், அவங்க போய் வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ண இல்லாமல் இந்த அரசை வந்து நாம் பாராட்டுது. நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது இந்த சிம்பாலிசம் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு துறையும் வந்து இன்னொன்னு அவங்கள வந்து ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களை இன்னொரு மாவட்டத்துக்கு கேர்டேக்கரா போட முடியும். நிச்சயமா போடலாம். இல்லை சார், உங்களுக்கு மாவட்டத்துக்கு செயலாளர் இருக்காரு, அவர் மூலமா அந்த பகுதியில் உள்ளவங்க பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்குள்ளே பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் அமைச்சரை போய் பார்க்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சரை உங்களுக்கு தேனி மாவட்டத்தில் உள்ள பார்க்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? பார்க்கலாம் இல்லையா? இப்போ நம்ம மாவட்ட கணக்கு போட்டாலே இப்போ சென்னையில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது சென்னை தான், மாவட்டம்னா வேற மாவட்டம் வரும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வரும். ஆமாம், ஸோ சுற்றி உள்ள மாவட்டங்களில் உள்ளவங்கள பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா சென்னையில் உள்ளவங்க, இவர்களுடைய பூர்வீகமோ சொந்த ஊரோ வேற மாவட்டங்கள் இருக்கலாம், அந்த மாவட்டங்களுடைய ரெப்ரசன்டேஷனையும் அவங்க பார்க்க முடியும். இப்போ ரமேஷ் இருக்கிறாரு, அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர், ஆனால் அவருடைய சொந்த ஊர் அப்படிங்கிறது வேற, எனக்கு தெரிஞ்சு நெல்லை மாவட்டம் நினைக்கிறேன், நாட் ஷோர். ஸோ சென்னையை சேர்ந்தவர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாழறவர். ஸோ இந்த மாதிரி டிவர்சிட்டி அவர் திருச்சியிலேருந்து அப்படி கரூர் எல்லாத்தையும் பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய பேச்சை நீங்க பார்த்துருந்தா, நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு சொன்னாங்க, பிசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அமைச்சரில் இடம்பெறுவது நல்லதுன்னு அவர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதை சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு முழுமையான ஒரு இது வந்துருச்சு. எது வந்துருச்சு? நாளைக்கு யாராவது வாபஸ் வாங்கினா கூட இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இந்த 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா பிசிகா, நான் ஒரு 7-8 நாளைக்கு முன்னே நான் சொன்ன ஒரு குரல் என்ன குரல்னா, முடிந்தால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் கிழக்கு தொகுதியில் சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு அந்த தொகுதியை கொடுத்து அதன் மூலமாக அவர் அமைச்சராக ஆக்குவது நல்லதுன்னு நினைச்சிருந்தேன். அப்போ அந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தாவேக்காவு கிடைக்கும். ஒரு இடைத்தேர்தல் திண்டுக்கல் நினைச்சு இல்லையா, வன்னியரசு கூட சொல்லியிருந்தாரு அது எங்க விசிகா தோழர்களுடைய விருப்பம் அப்படின்னு. நீங்க சொல்வது போல திருச்சி கிழக்கு சட்டமன்ற தேர்தலும் கூட நிறைய சுவாரஸ்யத்தோடு உற்று கவனிக்கப்படும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்னைல், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.